வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது மேக்ஸ் வீடியோ. நம்ம ஆல்ரெடி இந்த நேர்மாறல், எதிர்மாறல், கலப்பு மாறல் அப்படிங்கிறதுல ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். அதாவது பார்ட் 1 வந்து நம்மளோட சேனலில் மேக்ஸ் வீடியோவில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? எல்லாத்தோட வீடியோஸும் அதில் வந்து தனித்தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்கும். மேக்ஸ் தனியாக, தமிழ் தனியாக, ஜிகே டாபிக் தனியாக, ஷார்ட்ஸ் தனியாக, அந்த ரிவிஷன் வீடியோஸ் தனியாக அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நேர்மாறலை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். நேர்மாறல்னா எப்படி இருக்கும், என்னென்ன கண்டிஷனில் வந்து அது நேர்மாறலாக இருக்கும், அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சம்ஸ் ஒரு 2-3 டைப் இதெல்லாம் பார்த்தோம். அதோட நேர்மாறல் முடிஞ்சது. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, எதிர்மாறல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் கலப்பு மாறல், அதோட டாப்பிக்கே முடிஞ்சிடும். ஓகேவா? எதிர்மாறல் அப்படின்னா என்ன? எதிர்மாறல்னாலே பேர்லேயே நம்மளுக்கு தெரியுது ஆப்போசிட்டாக இருக்கும். அதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேலையாட்களின் எண்ணிக்கை வெர்சஸ் வேலை நேரம். அதாவது வேலையாட்கள் எண்ணிக்கை, இப்போ எதிர்மாறல்னாலே என்ன அப்படின்னா, ஒன்று கூடும்போது இன்னொன்று குறையும். ஓகேவா? அதுதான் எதிர்மாறல். இப்போ நேர்மாறல்னா என்ன பார்த்தோம்? ரெண்டுமே கூடும் இல்லை ரெண்டுமே குறையும்னு பார்த்தோம். இது வந்து நேர்மாறல் விகிதம், நேர் விகிதம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இது நேர் விகிதம். இது எதிர் விகிதமாக இருந்தால் அது எதிர்மாறல். அப்போ ஒன்று கூடுனா இன்னொன்று குறையணும், அதுதான் எதிர்மாறல். இப்போ பாருங்க, வேலையாட்களின் எண்ணிக்கை. இப்போ ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு 10 பேர் வராங்க. 10 பேர் ஒரு வேலையை 8 நாள் செய்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு 10 பேரை நான் எக்ஸ்ட்ரா கூட்டிகிட்டு வந்தேன்னா என்ன ஆகும்? அவங்க அந்த வேலையை இன்னும் கம்மியான நாள்லேயே முடிச்சிருவாங்க தானே. 4 இது 2 மடங்காக இருக்குன்னா இது 2 மடங்காக குறையும்னு வச்சுக்கோங்க. 4 நாளில் முடிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகுது? வேலையாட்களோட எண்ணிக்கை கூட கூட செய்கிற வேலை நேரம் குறையும், வேலை நாட்கள் வந்து குறையும். கம்மியான இப்போ 2 பேர் செய்கிற வேலையை 10 பேர் செஞ்சாங்கன்னா வேகமாக முடிச்சிருவாங்கல்ல, அதுதான். அப்போ இது கூடுனா இது குறையும், இது குறைஞ்சா இது கூடும். அப்போ இது ஒரு எதிர்மாறலுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்டு, பொருட்களின் விலை. பாருங்க, பொருட்களின் விலை வெர்சஸ் வாங்கும் சக்தி. பொருட்களோட விலை, இப்போ என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது. ஓகேவா? ஏன் வாங்கும் சக்தின்னு கொடுத்துருக்காங்கன்னா, பொருட்களின் விலை மற்றும் பணம் அப்படின்னு அளவு அப்படின்னு கொடுத்தோம்னா அது நேர்மாறல். ஏன்னா பொருளோட அளவு கூட கூட 10 பொருள் வாங்குற இடத்துல நான் 20 பொருள் வாங்கினேன்னா விலையும் கூட தான் செய்யும், அது நேர்மாறல். ஆனால் பொருளோட விலையும் வாங்கும் சக்தியும், வாங்கும் சக்தினா என்னன்னா, இப்போ என் கையில் வந்து 1000 ரூபாய் இருக்குது. இந்த 1000 ரூபாய்க்கு நான் ஒரு நோட்டு வாங்கலான்னு ஆசைப்பட்றேன். அந்த நோட்டு வந்து 100 ரூபாய். அப்போ 1000 ரூபாய்க்கு நான் எத்தனை நோட்டு வாங்கலாம்? 10 நோட்டு என்னால் வாங்க முடியும். ஓகேவா? இப்படி தான் நான் கெஸ் பண்ணி போகிறேன் கடைக்கு. ஆனால் அங்கே போய் பார்த்தோம்னா அந்த நோட்டோட விலை 150 ரூபான்னு சொல்லிடுறாங்க. சரியா? நோட்டோட விலை வந்து 150 ரூபான்னு அதிகமாயிருச்சு. 100 ரூபாயா இருந்தால் என்னால் 10 நோட்டு வாங்க முடியும். இப்போ ஒருவேளை அந்த பொருள் புக்கு அங்கே சொல்கிறாங்க, இல்லை 150 ரூபாய் ஆயிடுச்சு, ரேட்டு கூடிருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்பயும் என்கிட்ட 1000 ரூபாய் தான் இருக்குது. அப்போ இந்த 1000 ரூபாய்க்கு நான் என்ன வாங்க முடியும்? இந்த 10 நோட்டுக்கு மேலே வாங்க முடியுமா? கண்டிப்பாக 10 நோட்டை விட கம்மியாக தான் என்னால் வாங்க முடியும். புரியுதா? ஏன்னா விலை வந்து அதிகமாயிருச்சு. அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். விலை வந்து அதிகரிக்கும் போது வாங்கும் சக்தி குறையும். நம்மக்கிட்ட இருக்கிற பண அளவு ஒரே அளவு தான் இருந்துச்சுன்னா வாங்கும் சக்தி வந்து குறையும். புரியுதா? இல்லை நார்மலாக நம்ம எக்கனாமிக்ஸில் படிப்போம் இல்லையா, பொருட்களோட விலை அதிகரிச்சுக்கிட்டே போனால் என்னாகும்? ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து வாங்க ஆரம்பிக்கிறது குறையும், வாங்கும் சக்தி வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், எல்லாமே ஒன்று தான். இது வந்து ஒரு எதிர்மாறல். அடுத்தது 3வது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. புத்தகத்தின் பக்கங்கள் வெர்சஸ் வரிகளின் எண்ணிக்கை. புத்தகத்தோட பக்கம். இப்போ பாருங்க, ஒரு பேஜில் நான் வந்து 20 லைன் எழுதுறேன். ஓகேவா? 20 லைன் எழுதுறேன் அப்படின்னா என்னால் அந்த ஒரு கட்டுரை, ஏதோ ஒரு லெட்டர், கட்டுரை ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, அதை நான் 20 லைனாக எழுதுனேன்டா 2 பேஜ்லேயே முடிச்சிடலாம். ஓகேவா? ஆனால் இதவே நான் என்ன செய்கிறேன்,
பெரிய பெரிய எழுத்தா எழுதி, எழுத்த பெருசாக்கி ஏன்னா எல்லார் ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? பெரிய பெரிய எழுத்தா எழுதி வெறும் 10 லைன் தான் என்னால எழுத முடியுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேஜுக்கு. ஒரு பேஜுக்கு 10 லைன் தான் எழுத முடியும். அப்ப அப்பயும் என்னால 2டே பேஜ்ல அந்த கட்டுரைய முடிச்சிட முடியுமா? முடியாது. கண்டிப்பா பேஜஸ் அதிகமாகும். எனக்கு 4 பேஜ் தேவைப்படும். எழுத்து பெருசா எழுதும்போது லைன் குறையும். அது லைன் குறைஞ்சா பேஜஸ் கூடும். புரியுதா? லைன் அதிகரிச்சா பேஜஸ் குறையும். லைன் குறைஞ்சிச்சுன்னா பேஜஸ் கூடும். அப்ப எதிர் விகிதத்துல இருக்கு. அப்ப இதுவும் என்னது? எதிர்மாறலுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நீங்க வந்து எப்படி ஒரு சம்ம பார்த்த உடனே இது நேர்மாறலா, எதிர்மாறலான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் குடுத்துட்டுருக்கேன். உங்க புக்லயும் நோட்ஸ் எழுதும்போது இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நீங்க பக்கத்திலேயே இது புரியலன்னா கூட நான் அந்த மேல எழுதி காமிக்கிறேன் இல்லையா? எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு. அதையும் கூட எழுதி வச்சுக்கோங்க. இப்ப புரியுதா? ஒரு இத பார்த்த உடனே நம்ம கெஸ் பண்ணணும். இது கூடுனா இது குறையுமா? 2மே கூடுமா? 2மே குறையுமான்றத பார்த்துட்டு தான் நம்ம சம்முக்குள்ளேயே போணும். ஏன்னா, அப்பதான் ஆன்சர் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நேர்மாறல்னா குறுக்கு பெருக்கல் பண்ணணும். எதிர்மாறல்னா நேராவே பெருக்கல் பண்ண வேண்டி வரும். நீங்க வந்து தப்பா கெஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஆன்சரே தப்பாயிரும். ஓகே. மத்தபடி மெத்தட் எல்லாமே சேம் தான். நேர்மாறலுக்கு எப்படி பண்ணீங்களோ, அதே தான். ரொம்ப ஈஸியானது. எடுக்கிற விதம், அந்த பெருக்கிற விதம் மட்டும் தான் மாறும். பாருங்க எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சம்மு. 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? சரியா? மொத்தம் இங்க பாருங்க வேலையாள். இங்க ஒரு வேலையாள், இங்க ஒரு வேலையாள் குடுத்துருக்கு. அப்ப நான் வேலையாட்கள தான் இங்கிட்டு எடுத்துக்கணும். 60 வேலையாட்கள் ஒரு வேலைய செஞ்சு முடிக்க 7 நாள் ஆகுது. அப்ப 42 பேருக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்ப என்ன ஆகுது? இங்க வேலையாட்கள் குறைஞ்சிருக்கு. அப்படிதானே? 60 பேர் இருந்த இடத்துல 42 பேர் ஆயிருச்சு. அப்ப என்ன ஆயிரும்? வேலையாட்கள் குறைஞ்சா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நாட்கள் கண்டிப்பா கூடும். கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா வந்து டைம் எடுக்கும். அப்ப நாட்கள் கூடும். அப்போ 1 கூடுனா, 1 குறைஞ்சா 1 கூடுது. அப்ப இது வந்து எதிர்மாறல் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கே தெரியும். ஓகேவா? ஆட்கள குறைச்சிட்டோம். அப்ப என்ன ஆகும்? இன்னும் 2 நாள் சேர்த்து வேலை நடக்கும். அப்ப எதிர்மாறல்ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப என்ன பண்ணணும்? இதே நேர்மாறலா இருந்தா நம்ம இப்படி பெருக்குவோம் இல்லையா? இப்படி பெருக்குவோம். இதுதான் நேர்மாறல். ஆனா இது எதிர்மாறல். அப்ப எதிர்மாறலுக்கு எப்படி பெருக்கணும்னா, நார்மலா நேருக்கு நேராவே பெருக்கணும். இந்த 2யும் பெருக்கணும். கீழ டிவிஷன்ல இந்த நம்பர போடணும். புரியுதா? மேல இருக்க அந்த 2 வேல்யூ இருக்கு இல்லையா? அந்த 2 வேல்யூவுமே மேல வந்து இன்ட்ல போட்டுக்கிறணும் நம்ம. பாருங்க. எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். மேல இருக்க 2 வேல்யூ என்னது? 60 இன்டு 7 இது 2யும் தான் மேல போடணும். நேர் பெருக்கல். ஆப்போசிட்டா வச்சுக்கோங்க. நேர்மாறல்னா குறுக்கு பெருக்கல். எதிர்மாறல்னா நேர் பெருக்கல். ஆப்போசிட்டா வரும். ஓகே. அப்ப கீழ 42 போட்டுக்கிறேன். அவ்வளோதான். எப்பயும் போல அடிச்சு போடுங்க. ஓரேழு 7 ஆறேழா 42 அப்படிதானே? திரும்ப இந்த 6 நான் அடிக்கலாம். ஓரார் 6 ஐத்தார் 60. அப்ப எனக்கு பேலன்ஸ் இருக்கிறது 10. 10 நாட்கள். பாருங்க 7 நாள் இருந்துச்சு. இப்ப 42ஆ குறைஞ்சதுனால நாட்கள் கூடிருச்சு. 10 நாட்கள் ஆயிருச்சு. நீங்க இத 7 விட கம்மியா உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா, நீங்க அப்பயே கெஸ் பண்ணிறலாம். இல்லையே கண்டிப்பா வந்து இது கூடணும். இது குறைஞ்சிருக்கு. அப்ப நாட்கள் வந்து கூடத்தான் செய்யணும். நம்மளுக்கு கம்மியா வந்திருக்கு. ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? இத விட கூடுதலா தான் வரும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சம். பேசிக் சம் தான். இந்த டைப்ல வந்து அடிக்கடி இந்த மாதிரி இதுல வந்து கொஸ்டின் சிம்பிளா ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். அடுத்தது 2வது சம் பாருங்க. அதே மாதிரி தான் 12 நபர்கள் 8 நாட்களில் ஒரு குளத்தை வெட்டுவார்கள் எனில், அதே வேலையை 16 நபர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? அதாவது இந்த மாதிரி இத்தனை வேலை, இத்தனை நாட்கள்னு வந்துட்டாலே நீங்க டைம் அண்ட் ஒர்க்ன்னு நினைச்சிருவீங்க. வேலை மற்றும் நேரம்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு இல்லையா? அப்படி அதுலயும் இந்த மாதிரி வரும். ஆனா நீங்க எப்பயெல்லாம் வெறும் இந்த 2 மட்டும் குடுத்து கம்பேர் பண்றாங்களோ, ஏ என்பவர் ஒரு வேலையை இவ்வளவு செய்றார். பி என்பவர் அதே வேலைன்னு கேட்டா, சிம்பிளா இப்படி போட முடிஞ்சா நம்ம நேர்மாறல் டைப்லயே நீங்க போட்டு போயிரலாம். டைம் அண்ட் ஒர்க் மெத்தட்ல கூட போட வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இத கத்துக்கணும். ஒரு சில நேரம் பெர்சன்டேஜ்ல இப்படி வரும். ஒரு பொருள் வந்து இத்தனை பெர்சன்டேஜ் என்றால், அதோட விலை இவ்வளவு குறையும்போது எவ்வளவு பெர்சன்டேஜ்ன்னு கேட்பாங்க. அப்ப நம்ம பெர்சன்டேஜ்க்கு என்ன ஃபார்முலான்னு யோசிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. டக்குன்னு நேர்மாறல், எதிர்மாறல் டைப்லயே அத போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சுட்டு போயிரலாம்.
அதனால தான் இந்த டாப்பிக்கை நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டா நிறைய இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, 12 நபர்கள் 12 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 16 பேர் சேர்ந்தா அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? இதுக்கு முன்னாடி பண்ணதுலேயே குறைஞ்சிச்சு, இப்போ இது கூடி இருக்கு. இப்போ பாருங்க, 12லேருந்து 16 வேலையாட்கள் கூடுதுன்னா வேலையை நாட்கள் வந்து கண்டிப்பாக குறையும். அப்போ எதிர்மாறல். இப்போ நான் நேர்பெருக்கல் பண்ணணும். நேர்பெருக்கல்னா மேலே இருக்க 2 வேல்யூவையும் அப்படியே பெருக்கணும். கீழே 16 நான் போட்டுக்கிறேன். அடித்தா 1 8 8 2 8 16. இதையும் அடித்தேன்னா 1 2 6 2 12. ஃபைனலாக 6 மட்டும்தான் இருக்குது. அப்போ 6 நாட்கள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நாட்கள் குறைஞ்சிருக்கா, 8லேருந்து 6 மாறி இருக்குது. கரெக்ட். அப்போ எனக்கு வந்து ஆன்சர் கரெக்டு. இதுக்கு முன்னாடி பண்ணதுலேயும் நான் வந்து கம்மியாச்சு, இதில் ஜாஸ்தி ஆகிற மாதிரி ஒரு மெத்தட். அடுத்த சம்மு, 7 ஆட்கள் ஒரு வேலையை. இந்த சம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ப்பா, இது கேட்டது. இதுங்க எழுதிக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இது. ஓகே, இப்போ பாருங்கள், 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? இதுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி தான். 7 வேலையை 52 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க. அப்போ 13 வேலையை எவ்வளோ, 13 ஆட்கள் எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க? இப்போ என்ன ஆகுது, வேலை ஆட்கள் கூடி இருக்கு, 7லேருந்து 13 ஆயிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாட்கள் வந்து குறையும். நேர்பெருக்கல். இப்போ எதிர்மாறல் நேர்பெருக்கல். இந்த மாதிரி வர்ற சம்மில் பூராமே கண்டிப்பாக அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி ரொம்ப புள்ளி வச்சு வர்றது ரொம்ப ரேராக தான் வரும். ஏன்னா 7.5 நாட்கள், 7 3/2 நாட்கள் இப்படி இருக்கும். அப்படியே வந்தால் கூட புள்ளி வச்சு வர மாதிரினா 7.05 0 2 3 இப்படிலாம் வராது. அரை, கால், முக்கால், 7.25 நாள், 7.5 நாள் இப்படி தான் வரும். நாள் கணக்குன்னு வரும்போது அதையும் பார்த்துக்கோங்க. பாருங்க, இப்போ இப்படி இருக்குன்னா கண்டிப்பாக இந்த 13 கொடுத்துருக்காங்கன்னா இந்த 13ஆல் மேலே இருக்க ஏதோ ஒரு நம்பரை அடி ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ 7 அடிக்க முடியாது, கண்டிப்பாக தெரியும். அப்போ இந்த 52 தான் அடிபடும். 3 வந்து முன்னாங்க 12, 4 தடவை பெருக்கும்போது தான் லாஸ்ட் நம்பர் 2 வர வாய்ப்பு இருக்குது. அப்போ 4 தடவை போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரு 13 4 13 52. இப்போ 7 × 4 எனக்கு பேலன்ஸ் இருக்குது. 7 28 நாட்கள். நாட்கள் குறைஞ்சிருச்சா, ஆட்டோமேட்டிக்காக 52லேருந்து ஆட்கள் கூடும்போது 28 அப்படிங்கிறது தான் ஆன்சர். 28 நாட்களில் வேலையை செய்து முடிப்பர். ரொம்ப சிம்பிள் தான். இருந்தாலும் உங்களுக்கு அதுலேயே 4-5 சம்ஸ் போடும்போது உங்களுக்கு நல்லா மைண்டில் நிற்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறேன். சரி, இந்த சம் பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுலேயும் எதிர்மாறல் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு பெட்டி தக்காளியின் விலை 200. வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தில் 13 பெட்டிகளை வாங்கினார். ஒரு பெட்டியின் விலை 260 என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும்? அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருந்துச்சுன்னா அவங்க கொடுக்கல. சரியா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல 1000 ரூபாய் என்கிட்ட இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி எவ்வளோ ரூபாய் இருக்குன்னு சொல்லலை. ஆனால் அவர் போய் வேறு ரூபாய் எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொல்லலை. ஓகேவா, அவர்கிட்ட ஒரு தொகை இருக்குது. ஓகேவா, அந்த தொகையில் அவர் 13 பெட்டி வாங்குறார். ஒரு பெட்டியோட விலை 200 ரூபா அப்படிங்கிற கணக்கில் அவர் 13 பெட்டி வாங்குறார். ஓகேவா, நம்ம வேணும்னா கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்கலாம். ஆனால் இப்போ 13யும் 200யும் நான் பெருக்குனேன்னா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் அவர்கிட்ட இருந்த பணம். சரியா, ஆனால் எனக்கு இந்த இடத்துல அது தேவையே இல்லை, அதை கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால நான் அதை பண்ணலை. சரி, ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது, அடுத்த நாள் போய் பார்க்கும்போது பெட்டியோட விலை ஒரு பெட்டியே 260 ரூபான்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இவர்கிட்ட இருக்க பணத்தில் எவ்வளோ பெட்டி வாங்க முடியும்? அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியுது, விலை அதிகரிச்சிருச்சு. கையில் இருக்க ஒரே அளவு பணம் தான், விலை அதிகரிச்சுட்டா நம்மளால குறைச்சி தான் வாங்க முடியும். அப்படி தானே? இப்போ நான் 50 ரூபா எடுத்துகிட்டு போகிறேன், ஒரு பால் பாக்கெட் 25 ரூபா, 2 வாங்கலான்னு நினச்சிட்டு போகிறேன். அங்கே போனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க ஒரு பால் பாக்கெட் 35 ரூபாங்கன்றாங்க. அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று தானே வாங்கிட்டு திரும்ப வர முடியும் அந்த 50 ரூபாயில். அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், 200 ரூபா விலை இருக்கும்போது, ஓகேவா, எத்தனை பெட்டி வாங்கியிருக்காரு? 13 பெட்டி வாங்கியிருக்காரு. இப்போ விலை 260 அதிகரிச்சிருச்சு. அப்போ எத்தனை பெட்டி அவரால் வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இவ்வளோதான். அதான் கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுத தெரிஞ்சுக்கணும். பெட்டியல் வந்து விலை வந்து அதிகமாயிருச்சு, அப்போ பெட்டியல் கண்டிப்பாக குறையும். அப்போ எதிர்மாறல். எதிர்மாறல்னா நான் நேர்பெருக்கல் பண்ணணும்.
நேர் பெருக்கல்னா 200 இன்ட்டு 13 டிவைடட் பை 260. பாருங்க 0 0 நான் கேன்சல் பண்ணிடுறேன். நான் சொன்னேன் இல்லையா எப்பயும் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 13 13 2 13 26. திரும்ப இந்த 2ஆல் அடிக்கலாமா? ஓரன் 2 5 2 20. அப்போ ஃபைனலாக எனக்கு இங்கே பேலன்ஸ் இருக்கிறது 10 தான். 10 பெட்டிகள் அவர் வாங்க முடியும். விலை அதிகரித்ததுனால இப்போ பாருங்க 13 பெட்டியில் இருந்தது 10 பெட்டின்னு குறைஞ்சிருக்கு. குறையணும், குறைஞ்சாதான் ஆன்சர் கரெக்ட். சரியா? அப்போ எனக்கு 10 பெட்டிகள் தான் அவர் வாங்க முடியும். இவ்வளோதான். இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நம்ம அந்த கொஷினை பார்த்த உடனே இதுதான், இது நேர்மாறல், இது எதிர்மாறல்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும், நம்ம பண்ணிடலாம். ஓகே, கடைசியாக ஒரு சம் பார்த்துடலாம். ஒவ்வொரு பக்கத்திலும் 35 வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 120 எனில் ஒவ்வொரு பக்கத்திலும் 24 வரிகள் இருந்தால் அப்புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் எவ்வளவு? இப்போ பாருங்க, நான் ஏற்கனவே இதை ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இல்லையா முன்னாடி, அதுலேயே ஒரு சம்மும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ப்ரீவியஸ் இயர் கொஷின், இந்த லாஸ்ட் 2 சம்மே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். பாருங்க, 35 வரிகள் இருக்கிற மாதிரி நான் ஒரு பேஜில் எழுதினேன்னா என்னால் மொத்தம் 120 பக்கம் அந்த புக்கோட பேஜஸ் போகும். ஒரு பேஜுக்கு 35 நான் எழுதினேன்னா எனக்கு 120 பக்கத்துக்கு அந்த ஹோல் புக்கும் எழுத முடியும். அதே இது நான் வரிகளை குறைக்கிறேன், 24 வரிகள் தான் இருக்கிற மாதிரி நான் குறைக்கிறேன் அப்படின்னா எவ்வளவு பேஜஸ் அந்த புக்குக்கு ஆகும்? மொத்தம் எவ்வளோ பேஜஸ் எழுத வேண்டி வரும்? பக்கங்கள் எவ்வளோ இது குறையுது. குறைஞ்சால் கண்டிப்பாக பக்கங்களோட எண்ணிக்கை கூடும். இதானே ஏற்கனவே பார்த்தோம். அது இப்போ நான் பாருங்க, எதிர்மாறல் ஒன்று கூடுனா ஒன்று குறைஞ்சா, அப்போது இதை நான் நேர் பெருக்கல் பண்ணணும். 35 இன்ட்டு 120 டிவைடட் பை 24. இப்போ இதை அடித்து போடுங்க. ஃபஸ்ட்டு நான் 2ஆல் அடிக்கிறேன். 6 2 12, 60 2 120. கீழே என்னாகும்? ஓரன் 2 2 2 4 12 2 24. இப்போ மறுபடியும் இதை டேரெக்டாக நான் 12ஆலே அடிக்கலாம். 1 12 12, 5 12 60. ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் எதுவும் அடிக்க முடியுமா? கீழே எதுவுமே இல்லை. அப்போ மேலே இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை தான் பண்ணணும் நம்ம. 35 இன்ட்டு 5. 35 இன்ட்டு 5னா எவ்வளவு? 175. 175 பக்கங்கள் ஆகும். ஓகேவா? இந்த பாருங்க, 120லேருந்து 175ன்றது ஜாஸ்தி ஆயிருக்கு. இப்போ வரிகளை நான் குறைச்சேன்னா எனக்கு பக்கங்கள் கூடும். இவ்வளோதான். புரியுதா? எல்லாமே ஒரே கான்செப்டில் தான் பண்ணியிருக்கோம். என்னன்னா சம்மிலேருந்து எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு எதை எந்த இடத்துல எழுதணும், எப்படி இது நேர்மாறல் எதிர்மாறல்ன்றதை கண்டுபிடிக்கணும், இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் தோணும். பட் என்னென்னா போக போக உங்களுக்கு ஈஸியாயிரும். அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. கண்டிப்பாக அது நீங்கள் சம் போன உடனே கண்டுபிடிச்ச உடனே நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓகேவா? இதோட இந்த டாபிக் எதிர்மாறல் முடிஞ்சதுப்பா. அடுத்த வீடியோவில் நம்ம கலப்பு மாறல் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதோட இந்த டாப்பிக்கே முடிஞ்சிடும். ஆல்ரெடி நேர்மாறல் பார்த்துட்டு இந்த இதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நோட்டில் எழுதி வச்சு ஒவ்வொரு சம்மையும் எழுதி ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸ்ட்ரா சொல்கிற பாயிண்ட் எல்லாம் சைடில் ஒரு ஒர்க் அவுட் மாதிரியும் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ இந்த நோட்டை மட்டும் ரெஃபர் பண்ணிங்கனாலே போதும். உங்களை மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க யாராவது இருந்தாங்கன்னா நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் ஃபாலோ. தேங்க்யூ.